ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்தில் தயிரில் இருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பாலை காய்ச்சி உரவிட்டு தயிர் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க ஆடையை எடுத்து தான் இந்தமாரி சேர்த்து வச்சு அதை கடைஞ்சி வெண்ணெயாக எடுப்பாங்க. நிறைய இருந்ததுன்னா ஒரே நாளில் கடைஞ்சிருவாங்க. இது 3 நாள் சேர்த்து வச்ச ஆடை. இது இந்த மத்தை வச்சு தான் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. வாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கை வச்சு கடைய போகிறதுல செயின் போட்டு தான் கடைய போகிறோம். 2 செயின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு செயினை போட்டுட்டு அப்புறம் கயிறை சுற்றிட்டு மேலே இன்னொரு செயினை போட்டுட்டு கடைய ஆரம்பிச்சிடலாம். செயினை மாட்டியாச்சு. இப்போ கடைஞ்சிடலாம். மோர் கடைய வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வரும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். கடைய ரொம்ப நேரம் ஆகாது. 10-15 நிமிஷத்துலேயே கடைஞ்சிடலாம். மோர் கடையும் போது அந்த சவுண்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், கடைய வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நிப்பாட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், வெண்ணெய் நல்லா தெரியுது பாருங்கள். பக்கத்தில் வச்சு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். கடைஞ்சிக்கும் போது நம்ம வெண்ணெய் தனியாக தெரியுது பாருங்கள். பார்க்கும்போதே வெண்ணெயை உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வெண்ணெய் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் இருக்க மோருமே அவ்வளோ ருசியாக இருக்கும். கடையும் போது மோரோட வாசனையும் நல்லாவே தெரியுது. தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தாச்சு. மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்துருச்சு. இப்போ வெண்ணெயை நம்ம மத்துலேருந்து எடுத்துடலாம். செயினில் கடைஞ்சி நல்லாவே வெண்ணெய் வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் கையில் கடைஞ்சிட்டு தான் எங்கள் அம்மா எப்போதுமே வெண்ணெய் எடுப்பாங்க. கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் வெண்ணெய் எடுக்கிறாங்க. மத்துலேருந்து ஒவ்வொரு லைனாக வெண்ணெய் அழகாக எடுப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இதை ரொம்ப வருஷமாகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணெயை நெய்யை ஊறுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும். ருசியும் இந்த நெய் ருசி மாரி எந்த நெய்லையுமே ருசி இருக்காது. இதுதான் கிராமத்தில் இந்தமாரி வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணுறதுனால தான் அந்த கிராமத்தில் இருக்க நெய்யினாலே ஒரு ருசியாகவும் இருக்குது. அதுக்கு மதிப்பும் கூடுதலாக இருக்குது. மத்துலேருந்து வெண்ணெயை எடுத்துட்டாங்க. இப்போ மோர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு வெண்ணெயை எடுத்து வச்சிடலாம். இந்த வெண்ணெயை உடனே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்ணெயில் நெய் அரங்க வச்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும். எவ்வளோ தான் காசு கொடுத்து கடையில் நெய் வாங்கினாலும் இந்தமாரி நெய் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த வெண்ணெயை அரங்க வைக்கும்போது நமக்கு அவ்வளோ சுத்தமான நெய் கிடைக்கும். மோர்லேருந்து எடுத்த வெண்ணெயை கொஞ்சமாக தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெய் அரங்க வைக்கணும். கிராமத்தில்
தயிரை கடைஞ்சி இப்படி தான் வெண்ணெய் எடுப்பாங்க. மோரும் கிடச்சிரும், வெண்ணெயும் கிடச்சிரும். சுத்தமான பசு வெண்ணெய். இதைத்தான் காய்ச்சி நெய்யாக ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வெண்ணெய் எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமான கிராமத்தில் ரெடி பண்ண வெண்ணெய் இது தான். வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த மோர் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதையும் நம்ம அப்படியே ஒரு கிளாஸ் டேஸ்ட்டு பார்த்துடலாம். அவ்வளோ ஒரு வாசனை. எவ்வளோ தான் நம்ம வெண்ணெய் எடுத்தாலும் அந்த மோரில் இந்த மாதிரி குட்டி குட்டி வெண்ணெய் இருக்கத்தான் செய்யும். இந்த வெண்ணெயோட நம்ம இந்த மோரை குடிக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடைஞ்சி உடனே எடுத்துருக்கோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான மோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.